உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தி அண்ணியும் கண்டாலே கௌதம்க்கு பிடிக்கல. எப்ப பாரு இப்படிதான் சொல்லுன்னு பேசிட்டு இருக்கான். டேய், இனி ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஜெயா, சீக்கிரம் வா ஜெயா. அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நம்ம போய் என்னன்னு பாப்போம். வா. சரிங்க அத்தை. காவியா, அத்தை இப்ப வந்துடுறேம்மா. சுபா, நான் பாத்துக்கிறேன் அத்தை. இப்ப வந்துடுறேன். இங்க பாருமா, வருத்தப்படாத. அக்கா அக்கா, ஏய். ஏங்க என்ன என்னடி? என்னாச்சு? டேய் கௌதம், டேய் கௌதம், என்னடா? என்னடா நடக்குதுங்க? என்னடா நானே சொல்றேன்க்கா, நானே சொல்றேன். இல்ல இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? இல்ல என்ன அடிச்சாதான் இங்க யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் இப்படி பண்றாங்க. ஏய், என்னடி சொல்ற? டேய் கௌதம், என்னதாண்டா நடக்குதுங்க? அவன் எப்படிக்கா சொல்லுவான்? நான் சொல்றேன் கேளு. இவ்ளோ நாள் இந்த இந்திராக்கு தான் என்ன பிடிக்காம இருந்துச்சு. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருந்தா. இப்போ கௌதமையும் கூட சேர்த்துக்கிட்டா. அவ அப்பாவை காப்பாத்த ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்களா? ஆமா, வக்கீல் அந்த டாக்குமெண்ட் தான் முக்கியமான ஃபைல்னு சொன்னாரு. அத நேத்து கபோர்ட்ல தான் வச்சு பூட்டி வச்சிருந்தோம். இப்போ அது காணாம போயிருக்கு. அதான் கௌதம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காரு. காணுமா? அப்போ சம்மந்தி எப்படி கூட்டிட்டு வருது? ஏடா கௌதம், என்னடா இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப? ஷோ, இப்ப காவியா கேட்டா என்ன பதில் சொல்றது? மாமா, நாங்க பத்திரமா தான் மாமா வச்சிருந்தோம். இப்ப வந்து பார்த்தா அத காணோம் மாமா. அதான் ராகினி அத்தை கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு என்ன என்ன திருடின்னு சொல்லுவீங்களா ரெண்டு பேரும்? நானே அக்காக்கு குடும்ப வாரிசு இல்லாம போச்சேன்னு கவலையில இருக்கேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நானே இதை எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப காவியா அழுதது முதல்ல எனக்கு தானே கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா நான் போய் காப்பாத்திருக்க மாட்டேன். இத்தனை பேர் வீட்ல இருந்தும் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அக்கா அக்கான்னு இவ்ளோ பேசிட்டு இருக்கே நீ. ஏய், காவியா ரூம் வாசல்ல வந்து விழுற வரைக்கும் ரூம்ல என்னடி பண்ணிட்டு இருந்த? நல்லா தூங்கிட்டு தானே இருந்த. இப்ப டாக்குமெண்ட் காணனது என்ன வந்து கேள்வி கேட்பியா நீ? பாத்தலக்கா எப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான்னு. வீட்ல ராத்திரி வச்ச டாக்குமெண்ட் காலையில எங்க காணாம போகும்? கௌதம் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்ல சம்மந்திய பிடிக்காதவங்க நீ மட்டும்தான். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. தபார், எடுத்திருந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம கொடுத்து விட்டுரு. ஐயோ மாமா, என்ன பேச்சு மாமா பேசிட்டு இருக்கீங்க? இவனாச்சும் என்ன எடுத்தியானதா கேட்டான். ஆனா நீங்க கன்ஃபார்மே பண்றீங்களா? அக்கா, இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கக்கா போய் சொல்லுவேன்? போதுங்கக்கா, உன்னை நம்பி நான் வந்ததுக்கு தினம் தினம் உன் குடும்பத்தால நான் அவமானப்பட்டு இருக்கேன். சித்தி இருங்க, அப்படிலாம் யாரும் உங்களை சொல்லிட முடியாது. டே கௌதம், எதை வச்சு சித்தி தான் டாக்குமெண்ட் எடுத்தாங்கன்னு சொல்ற? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. என்ன அநியாயமா இருக்குது? வீட்டுக்குள்ள இருந்தது எப்படி காணாம போகும்? எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். நானே உன் கூட இப்பதானக்க வீட்டுக்குள்ள வந்தேன். வேணும்னா நீ ஹேமாவை கேட்டு பாரு, அவ தானே வீட்டுல இருந்தா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.